إن الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد منه انشقت الأسرار الكامنة في ذاته العلية ظهورا وانفلقت الأنوار المنطوية في سماء صفاته السنية بدورا وفيه ارتقت الحقائق منه إليه وتنزلت علوم آدم فيه عليه فعاجز كل من الخلائق فهم ما أودي من السر فيه وله تضاءلت الفهوم وكل نجزه يكفيه فذلك السر المصون. اللهم صل على سيدنا محمد سرك المصون وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد نصركم الله ببدر وأنتم أذلة صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وآله وسلم إنما أنا رحمة مهدى أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தாரை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் வல்ல நாயன் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் சாந்தியும் கண்மணி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் கிளையார்கள் தோழர்கள் மற்றும் அவர்களை எவர்களெல்லாம் கியாமத்து நாள் வரைக்கும் நேசங்கொண்டு உகப்பு கொண்டு பின்துயர்கிறார்களோ அவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நவற்றுமாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு சகோதரர்களே, அல்லாஹும் அவனுடைய தூதரும் எவைகளை ஏற்று நடக்குமாறு கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவைகளை ஏற்று நடந்து கொள்ளுமாறும் எவைகளை தவிர்ந்து கொள்ளுமாறு எச்சரிக்கை செய்திருக்கிறார்களோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதற்கண் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு சகோதரர்களே, இஸ்லாம் சில காலங்களை அல்லாஹுடைய ரஹ்மத்துக்குரிய காலங்கள் என்றும் சில மாதங்களை அவனுடைய நிஅமத்துக்குரிய மாதங்கள் என்றெல்லாம் சொல்லி சில காலங்களை அல்லாஹு தஆலா சிறப்பாக்கி இருக்கிறான். அந்த அடிப்படையில் நாங்கள் ரமலானுடைய மாதத்தை எடுத்துக்கொண்டால் ரமலானை சிறப்பாக்குவதற்கு அல்லாஹு தஆலா அதிகமான விடயங்களை அதிலே வைத்திருக்கிறான். அதிலே ஆரம்ப கட்டமாக குர்ஆனை அல்லாஹு தஆலா ரமலானிலே இறக்கி வைத்தான். அதிலும் இன்றைய தினமான ரமலானுடைய 17வது தினம்தான் குர்ஆன் ஆரம்பமாக இறங்குவதற்கு ஆரம்பித்தது என்று வரலாற்றாசிரியர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு தினமாக இருந்து கொண்டிருக்கிறது. மட்டுமல்லாமல் இன்றைய தினத்தில்தான் இஸ்லாம் ஒரு கண்ணியமான மார்க்கமாக மக்களுக்கு மத்தியில் தலை நிமிர்ந்திருக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் பிரகடனப்படுத்தப்பட்டதும் இன்றைய தினம்தான். மட்டுமல்லாமல் முஸ்லிம்களுக்கு ஒரு பலம் கிடைக்கப்பட்ட மாதம் இது. ஒரு முஸ்லிம்களுக்கு அவருடைய சக்தியை வெளிப்படுத்திய ஒரு தினமாக இன்றைய தினம் இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் நாம் எல்லாம் அறிந்த பத்ருடைய தினம், ஹக்கை பாத்தில் வென்ற தினம். ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியிலே மாபெரும் சவால்களுக்கு மத்தியிலெல்லாம் ஹக்கு தன்னுடைய தலையை நிமிர்த்தி இதுதான் ஹக்கு என்று பிரகடனப்படுத்தின தினமாக பத்ருடைய யுத்தம் இருந்து கொண்டிருக்கிறது. பத்ர் யுத்தத்தை ஒரு ஜும்மாவிலே பரிபூர்ணமாக கூறிவிடுக்க முடியாது என்றாலும் அதிலே இருக்கக்கூடிய நுட்பமான விடயங்கள் என்ன, அல்லாஹ் பத்ர் யுத்தத்தின் மூலமாக எதை எங்களுக்கு கற்றுத் தருகிறான். 1400 வருடங்களுக்கு முன்னால் நடந்த பத்ர் யுத்தத்தை அல்லாஹு தஆலா அவனுடைய இல்முல் கதீம் என்று சொல்லக்கூடிய பூர்வீகமான அவனுடைய அறிவிலே பூர்வீகமான அவனுடைய பேச்சான குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டான். வலக்கது நஸரக்குமுல்லாஹு பிபத்ரி வ அன்தும் அதில்லா. நபியே நாயகமே, உங்களுக்கும் உங்களுடைய கூட்டத்தாருக்கும் அல்லாஹு தஆலா பத்ரிலே வெற்றியை தந்தான், நீங்கள் அதில்லா இழிவான நிலையிலே இருந்த போது என்று குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த பத்ர் யுத்தம் எங்களுக்கு தரக்கூடிய படிப்பினைகள் என்ன, பத்ர் யுத்தத்தில் என்ன நடந்தது என்றால் நாங்கள் சிந்தித்து பார்த்தால்
நிச்சயமாக மாபெரும் அறிவுகளையும் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்ற அத்துணை அறிவுகளையும் பத்ர் யுத்தம் தன்னிலே சுமர்ந்திருந்தது. அதிலே ஆரம்ப கட்டத்தை நாங்கள் எடுத்து நோக்கினால், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தம் செய்வதற்காக வேண்டி பத்ருக்கு செல்லவில்லை. மாறாக இஸ்லாத்துக்கு எதிராக, இஸ்லாத்தை அழிப்பதற்காக அபூ சுஃபியானுடைய கூட்டத்தினர்கள் ஷாம் நகருக்கு சென்று வியாபாரம் செய்து அதில் ஈட்டக்கூடிய நயங்களை எல்லாம் எடுத்து வந்து இஸ்லாத்துக்கு எதிராக அவர்கள் உபயோகிப்பார்கள் என்பதை பயந்த கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கூட்டத்தாரை வழிமறிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் பத்ரை நோக்கி செல்கிறார்கள். அப்போது அபூ சுஃபியானுக்கும் அவருடைய கூட்டத்தினருக்கும் செய்தி கிடைக்கிறது, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கூட்டத்துடன் எங்களை அபாரிக்க வருகிறார்கள் என்ற செய்தி கிடைத்த போது அவர்கள் அபூ ஜஹலுக்கு செய்தி அறிவிக்கிறார்கள், இப்படி நிலைமையாகி போய்விட்டு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்ன போது அபூ ஜஹல் தன்னுடைய அத்துணை கோஷ்டிகளையும் அழைக்கிறார். அழைத்து கூறுகிறார்கள், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும், இஸ்லாத்தை நாங்கள் பூமியிலிருந்து அழித்தொழிக்க வேண்டும், முஸ்லிம்களுடைய பலத்தை குண்டு செய்ய வேண்டும், நீங்கள் அத்துணை பேர்களும் உங்களுடைய அத்துணை சொத்துக்களையும் அத்துணை ஆயுதங்களையும் எடுத்து வாருங்கள் என்று அங்கே அபூ ஜஹல் கட்டளை பிறப்பிக்கிறார். இந்த நேரத்தில் அனைவருமாக ஏறக்குறைய 950 நபர்கள் அபூ ஜஹலுக்கு பின்னால் வருகிறார்கள். அவர்களிலே நூற்றுக்கணக்கான குதிரை படை வீரர்களும் 700 சொச்சம் ஒட்டக படை வீரர்களும் இப்படியாக 950 பேர்கள் அங்கே வந்தடைகிறார்கள். ஆனால் இவர்கள் யுத்தம் செய்ய வருகிறார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அங்கே யுத்தத்துக்கு எந்த ஆயத்தமும் இல்லாமல் சென்றிருக்கிறார்கள். ஆக 313 பேர் தான் அல்லாஹ்வுடைய தூதருடன் இருந்தார்கள். அவர்களிலே 2 குதிரை வீரர்களும் 40 அல்லது 70 ஒட்டக வீரர்களும் தான் இருந்தார்கள். ஒட்டகத்திலே 70 பேர்கள் வந்திருந்தார்கள். அடுத்த அத்தனை பேர்களும் எந்த ஆயுதமும் இல்லாமல் தங்களுக்கு தங்களுடைய வளமையிலே தங்களுடன் இருக்கக்கூடிய ஒரு வாள் மட்டும்தான் அவர்களிடம் இருந்தது. அவர்கள் அத்தனை பேரும் யுத்தத்துக்கு அவர்கள் ஆயத்தமான போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து கூறுகிறார்கள், என்னருமை சஹாபாக்களே, நாங்கள் வந்த நோக்கம் இது கிடையாது, மாறாக எங்கள் மீது யுத்தம் திணிக்கப்பட்டு விட்டது, அவர்கள் எங்களை அழித்தொழிக்க வந்து விட்டார்கள், நாங்கள் ஆயத்தமாக வேண்டியதுதான் என்ன என்று சஹாபாக்களிடத்திலே கேட்கிறார்கள். அப்போது முஹாஜிரின்களில் ஒருவர் எழுந்து கூறுகிறார், மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இப்போது நாங்கள் உங்களை துயர்ந்து வந்து விட்டோம். அன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துயர்ந்த மக்கள் அவர்களுக்கு என்ன சொன்னார்கள் என்றால், இத்ஹப் அன்த வரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதூன், மூசாவே நீங்களும் உங்களுடைய ரப்பும் போய் யுத்தம் செய்யுங்கள், நாங்கள் இங்கே உட்கார்ந்திருப்போம் என்று அவர்கள் கூறினார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சமுதாயங்கள் நாங்கள் கிடையாது. மாறாக நாங்கள் என்ன சொல்லுவோம் தெரியுமா, யா ரசூலல்லாஹ், இத்ஹப் அன்த வரப்புக ஃபகாத்திலா, நீங்களும் உங்களுடைய ரப்பும் சென்று யுத்தம் செய்யுங்கள், வைன்னா மஅகுமா முகாத்திலூன், நாங்களும் உங்களுடன் யுத்தம் செய்ய வருகிறோம் என்று அங்கே சஹாபாக்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாபெரும் ஆச்சரியம் மட்டுமல்ல சந்தோஷமும் தான். மீண்டும் கேட்கிறார்கள். அன்சாரிகள் எழும்புகிறார்கள், கூறுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னா கது ஆமன்னா பிக வ ஸத்தக்னாக, நாங்கள் உங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம், உண்மையான நபிகள் நீங்கள் தான், உங்களை நாங்கள் உண்மைப்படுத்தி இருக்கிறோம், நீங்கள் கூறியிருக்கிறீர்கள் அல்லாஹ் உங்களை அநியாயம் செய்ய மாட்டான், உங்களை கேவலப்படுத்த மாட்டான், அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதி தந்திருக்கிறான் என்று அல்லாஹ் உங்களுக்கு சொல்வதாக நீங்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீர்கள், நாங்கள் உங்களை உண்மைப்படுத்தி விடுவோம். யா ரசூலல்லாஹ், கடலை பார்த்து கண்ணை மூடிக்கொண்டு எங்களை பாய நீங்கள் சொன்னால் நிச்சயமாக நாங்கள் பாய்ந்து விடுவோம், நாங்கள் உங்களுக்குத்தான் வழிபடுவோம் என்று அங்கே அன்சாரிகள் சொல்ல ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாபெரும் சந்தோஷம் ஏற்பட்டது. உடனே அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்கள், யா அல்லாஹ், இன்ன வஅதக ஹக்குன், உன்னுடைய வாக்குறுதி உண்மையானது, நீ உண்மையைத்தான் சொல்வாய், நீ எனக்கு வெற்றியை தருவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள்.
கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுக்கு என்ன படிப்பினை என்றால், அல்லாஹ்வுடைய தூதரிலே உண்மையாக அவர்கள் மூழ்கினார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லை அவருடைய தலைக்கு மேலால் அவர்கள் மதித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி தங்களுடைய உயிர்களை கூட அர்ப்பணம் செய்ய அவர்கள் முன் வந்தார்கள். அதன் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு என்ன சொன்னான்? வகுல் அமலு மா ஷிஅதும் ஃபகத் கஃபர்து லகும். நபியே, அந்த பத்ரீங்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், யஅமலு மா ஷிஅதும், நீங்கள் நாடியவாறு நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் விரும்பியவாறு நடந்து கொள்ளுங்கள். ஃபகத் கஃபர்து லகும், நான் உங்களை மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொல்லி காட்டுகிறான். நீங்கள் அந்த மக்களிடத்திலே சொல்லுங்கள், அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுத்து விட்டான், அவர்களுக்கு நற்சான்றுகள் அல்லாஹ் கொடுத்து விட்டான். அவர்கள் எதை செய்தாலும் அல்லாஹுக்கு மாற்றம் செய்ய மாட்டார்கள். அவர்களில் வரக்கூடிய தவறுகளை எல்லாம் அல்லாஹு தஆலா மன்னித்து விட்டான். அவர்கள் சுவர்க்கவாதிகள். உலகத்திலே எந்த நபியுடைய சமுதாயத்திலும் இப்படிப்பட்ட மனிதர்கள் வரவில்லை. உலகத்தில் படைக்கப்பட்ட இவர்களுக்கும் இப்படி ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை, நபிமார்களை தவிர. அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து விட்டான். எதன் காரணமாக? அவர்கள் உண்மைக்கு உண்மையாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டார்கள். தங்களுடைய உயிரை விட அல்லாஹ்வுடைய தூதரை அவர்கள் மதித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு முள்ளு கூட அவர்களை தைக்க கூடாது. எங்களுடைய கழுத்துக்களை வாள்கள் பதன் பார்த்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எந்த விதமான நோவினையும் வரக்கூடாது என்று அவர்கள் நினைத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேவலப்பட்டு விடக் கூடாது என்று அவர்கள் நினைத்தார்கள். அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் தான், அல்லாஹ் கொடுத்த பரிசு தான். வகுல் அமலு வகத் கஃபர்து லகும், நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான். சில கட்டங்களில் பத்ரீங்கள்ல சில தவறுகள் ஏற்பட்டது. ஒரு சஹாபி, மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி அவதூறு சொன்ன நேரத்தில் இவர்களும் அதிலே கலந்து கொண்டார்கள். இவர்களும் அவதூறு சொல்ல முற்பட்ட நேரத்திலே அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வந்து சில சஹாபாக்கள் சொன்னார்கள், மிஸ்தஹ் நாசமாகட்டும், அவர் இப்படியெல்லாம் செய்ய ஆரம்பித்திருக்கிறார், உங்களை பற்றி தப்பாக பேசினார் என்று சொன்ன போது அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், நீங்கள் மிஸ்தஹுக்கு ஏசாதீர்கள், அவர்களை நான் மன்னித்து விட்டேன். ஏனென்றால் அவர் பத்ருடைய சஹாபி, அவர் பத்ரிலே கலந்து கொண்டவர். அல்லாஹ் கூறிவிட்டான் அவரை மன்னித்து விட்டதாக. நாங்கள் அவரை குறை சொல்லக்கூடாது, அவர்களை ஏசக்கூடாது என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று சையதுனா உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஒரு சஹாபி ஃபத்ஹ் மக்காவிலே மக்கா வெற்றியின் போது அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆயத்தங்களை காபிர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி யுத்தம் செய்ய ஆரம்பிக்க போகிறார், என்னுடைய சொத்துக்கள் அங்கே இருந்தால் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தன்னுடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றம் செய்வதற்காக வேண்டி அல்ல, தன்னுடைய சொத்துக்கள் மக்காவில் பாதுகாக்கப்பட வேண்டும், அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆயத்தங்களை அங்கே காபிர்களுக்கு சொன்னார்கள். இந்த நேரத்தில் சஹாபாக்களுக்கு தெரிய வந்தபோது உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய வாளை எடுத்து அவருடைய கழுத்தை வெட்ட ஆரம்பிக்கிறார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், உமரே, அவரை விட்டுவிடுங்கள். ஏன் தெரியுமா? அவர் பத்ரிலே கலந்து கொண்ட சஹாபி, அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிவிட்டான், விரும்பியதை செய்து விடுங்கள், உங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான், அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடக்க மாட்டார்கள் என்ற கருத்தை சொன்ன போது உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய வாளை மடித்து விட்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த அளவுக்கு அவருடைய சிறு சிறு தவறுகள் கூட பொருட்படுத்தப்படாத நிலைக்கு அவர்கள் ஆளானார்கள் என்றால் எங்களுடைய நிலைகள் என்ன? அந்த சஹாபாக்களுடன் நாங்கள் எப்படி நடந்து கொள்வது? அந்த சஹாபாக்களை நாங்கள் எப்படி கண்ணியப்படுத்துவது? இன்று மூமின்களாக முஸ்லிம்களாக நாங்கள் கண்ணியப்பட்டோம் என்றால் அதற்குரிய காரணம் யாரு? அந்த சஹாபாக்கள் தான். அவர்கள் தான் தங்களுடைய உயிர்களை அர்ப்பணித்தவர்கள், அவர்கள் தான் இந்த இஸ்லாத்துக்கு வலு சேர்த்தவர்கள். அவர்களைத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனில் பல இடங்களில் கூறிக்கொண்டிருக்கிறான். அவர்களுடைய மனாகிபுகளை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான். என்ன சொல்கிறான்? அல்லாஹு தஆலா கூறுகிறான், ரலியல்லாஹு அன்கும் வரது அன்ஹு, ரலியல்லாஹு அன்ஹும், அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், வரது அன்ஹு, அவர்களை அல்லாஹு தஆலாவும் பொருந்திக் கொண்டான், அவர்களை அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள், அல்லாஹு தஆலா இவர்களை பொருந்திக் கொண்டான். எவ்வளவு பெரிய சிறப்பு! அவர்கள் அல்லாஹ்வையும் பொருந்திக் கொண்டார்கள்.
நப்சுகள் எத்தனை என்று பார்க்கும்போது அதிலே 4வது ராதியா, 5வது மர்தியா, 6வது முத்மஇன்னா. ராதியாவான நப்ஸ் என்றால் என்ன? அந்த நப்சு அல்லாஹ் அவருக்கு எதையெல்லாம் செய்கிறாரோ அதை பொருந்திக் கொள்ள வேண்டும். இது ராதியா. மர்தியா என்றால் அவரை அல்லாஹ் பொருந்திக் கொண்டார். ஒரு மனிதன் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்வது பெரிய வேலை அல்ல. மாறாக அல்லாஹ் இவரை பொருந்திக் கொண்டு தன்னுடைய மாபெரும் ஒரு நேசராக ஆக்கிக் கொள்கிறாரே, இதுதான் மாபெரும் ஒரு சிறப்பு. நாம் எல்லாம் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்ளலாம், அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொண்டான் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? அந்த உத்தரவாதத்தை அல்லாஹ் தஆலா அவனுடைய சஹாபிக்களான அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்களான பத்ர் சஹாபாக்கள், உஹது சஹாபாக்கள் அத்துணை பேருக்கும் கொடுத்து விட்டான். அல்லாஹ் ஆரம்பமாக கூறுகிறான், உங்களை நான் பொருந்திக் கொண்டேன். அல்லாஹ் கூறுகிறான், அவர்களை நான் பொருந்திக் கொண்டேன், என்னை அவர்கள் பொருந்திக் கொண்டார்கள். மாபெரும் நப்சுகள், அல்லாஹ்வுக்கென்று தங்களை அர்ப்பணித்தவர்கள். இவர்களுடைய மனாக்கிபுகள் எல்லாம் குர்ஆனிலே சொல்லப்படுகிறது. இவர்களை நாங்களும் புகழலாம், இவர்களுடைய அந்தஸ்துக்களை மக்களுக்கு கூறலாம். ஏனென்றால் நலவுகள் எல்லாம் எப்போதும் சொல்லிப்பட வேண்டியது, நலவுகள் நல்ல வரலாறுகள் இஸ்லாத்தில் பேணப்பட வேண்டியது என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அந்த சஹாபாக்களை எங்களால் புகழலாம், அவர்களுடைய கீர்த்திகளை எல்லாம் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஏனென்றால் இவைகள் நாங்கள் சொல்வது அல்ல, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய வேத வாக்கியங்களைத்தான் நாங்கள் அழகான முறையில் கவிகளில் எல்லாம் மக்களுக்கு சொல்லி காட்டுகிறோம், அவருடைய புகழ்களை எடுத்து எம்புகிறோம். இப்படிப்பட்ட சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துக்கள் என்ன? உலகத்திலே வாழும் போதே அவர்கள் சொர்க்கவாதிகள், உலகத்தில் வாழும் போதே அவர்கள் சீதேவிகள் என்றெல்லாம் சொல்லப்பட்டு அவருடைய புகழ்கள் வானலோக உயர்ந்து அவர்களை உலகம் இன்று வரைக்கும் போட்டிக் கொண்டிருக்கிறது என்றால் அவருடைய இஹ்லாஸும் அவர்கள் அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் கொடுத்த மரியாதையும் தியாகங்களும் தான். அதே போன்று இந்த பத்ருடைய யுத்தத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இன்னும் பல பல விடயங்களை அது எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் யார்? அல்லாஹ் அவருக்கு வாக்குறுதி கொடுத்தால் அதில் ஒருபோதும் அல்லாஹு தஆலா வாக்கு மீற மாட்டான். அப்படி இருக்க அல்லாஹ்வுடைய தூதர் துஆ கேட்கிறார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய வாக்குறுதியுடைய நேரம் வந்துவிட்டது, அதை நீ எனக்கு தருவாயாக என்று அவர்கள் துஆ கேட்டார்கள். ஏனென்று சொன்னால் எல்லா மக்களும் அல்லாஹ்வுடைய அடிமைகள் தான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கூறுகிறார்கள், என்னை நீங்கள் அப்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடிமை என்று கூறுவதுதான் எனக்கு இனிப்பான, எனக்கு மிக விருப்பமான பெயர் என்று கூறுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும் இந்த யுத்தம் எங்களுக்கு வெற்றி கிடைக்க கூடியதுதான். ஏனென்றால் அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி ஒருபோதும் பொய்யாகாது, அல்லாஹ் வாக்குறுதியை மீறுபவன் அல்ல. அப்படி இருந்தும் அவர்கள் துஆ கேட்டார்கள் என்றால் தங்களுடைய உபூதியத்து என்று சொல்லக்கூடிய அடிமைத்துவத்தை வெளிப்படுத்தினார்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பது அவனிடமிருந்து பறித்துக் கொள்வதற்கு அல்ல, மாறாக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பது எங்களுடைய இழிவான நிலையை வெளிப்படுத்துவதற்காக. நாங்கள் உன்னுடைய அடிமைகள், நீ எங்களுடைய எஜமான், நீதான் எங்களுக்கு தர வேண்டும், உன்னை தவிர எங்களுக்கு தரக்கூடியவன் யாரும் இல்லை என்ற நிலையை உணர்த்துவதுதான் துஆவே ஒழிய அல்லாஹ்விடத்தில் இருப்பதை பறித்து எடுப்பது அல்ல துஆக்கள். அதனால் தான் அல்லாஹ் தஆலா என்ன கூறுகிறான், வலக்கத் நஸரக்குமுல்லாஹு பிபத்ரின் வ அன்தும் அதில்லா. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பத்ரிலே உதவி செய்தான். நீங்கள் எந்த நிலையில் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் இழிவான நிலையிலே இருந்தீர்கள், ஆயுத பலமற்றவர்களாக, மக்கள் பலமற்றவர்களாக, அதே போன்று வீர பலமற்றவர்களாக நீங்கள் குறுகிய 313 நபர்கள் மட்டும் இருக்க, 2 குதிரை வீரர்கள் மட்டும் இருக்க, ஒட்டகம் 40 மட்டும் உங்களிடத்தில் இருக்க, நிராயுதபாணியாக நீங்கள் இருந்தீர்கள், இழிவான நிலையில் நீங்கள் இருந்தீர்கள். நீங்கள் என்னிடத்தில் கையேந்தினீர்கள், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்தான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டுமா? அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய இழிவான நிலைகளை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டுமா?
அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய இழிவான நிலைகளை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் பத்ர் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. வாழ்த்தும் அதில்லா, அல்லாஹ் கூறுகிறார், நீங்கள் இழிவான நிலையில் இருந்தீர்கள், நாம் எல்லாம் மார்பு தட்டி நாங்கள் வீரர்கள், எங்களிடத்தில் மிக பலம் இருக்கிறது என்று நீங்கள் சென்றிருந்தால் உங்களுக்கு வெற்றி கிடைத்திருக்காது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய உதவி வேண்டுமா, உங்களுடைய இழிவான நிலையை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். உங்களிடத்தில் நீங்கள் உபூதியத்து என்று சொல்லக்கூடிய அடிமைத்துவத்தை அல்லாஹ்வுக்கு மத்தியில் நீங்கள் முன்வைக்க வேண்டும். முன்வைத்து நீங்கள் துஆ கேட்கும் போது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு இருக்கிறது. வமை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆ, இக்கட்டான நிலையிலே இருந்து துஆ கேட்கும் போது அதற்கு பதில் சொல்லக்கூடியவன் யார் என்று இறைவன் கூறுகிறான். எங்களுடைய இக்கட்டான நிலைகளை நாங்கள் அல்லாஹ்வுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் என்னை அழையுங்கள், உங்களுக்கு நான் பதில் தருவேன். வமை யஸ்தக்பிர் அன் இபாததி வமை யஸ்தக்பிர் அன் துஆஇ, என்னை அழைப்பதை விட்டும் யார் பெருமை கொள்கிறாரோ, பெருமை அடித்தவராக என்னை எவர்கள் எல்லாம் அழைக்கிறாரோ அவர்களுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். பத்ரிலே சஹாபாக்கள் அப்படித்தான் துஆ கேட்டார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே விழுந்தவர்களாக இரு கைகளையும் உயர்த்தி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, என்னுடைய உம்மத்துக்கு உதவி செய்வாயாக, இவர்களை நீ அழித்து விட்டால் இதற்கு பிறகு உன்னை வணங்கக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள், உதவுவாயாக என்று அவர்கள் தன்னுடைய உபூதியத்தை, அடிமைத்துவத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வந்தது? உணரக்கூடிய ரீதியில் வந்ததா? அல்ல, மாறாக தொட்டுணரக்கூடிய ரீதியில் தான் வந்தது. புத்திக்கு படக்கூடிய நிலையில் அல்லாஹ் உதவி செய்து விட்டான், எங்களுக்கு சக்தி வந்து விட்டது என்று வரவில்லை. மாறாக அல்லாஹ் படையனுப்பினான். மலாய்க்காமார்கள் 3000 பேர்களை அல்லாஹு தாலா அனுப்பினான். அதை சஹாபாக்களும் கண்ணாலே கண்டார்கள். சில சஹாபாக்கள் தங்களுடைய வாள்களை எடுத்து ஒரு காபிரை வெட்ட ஆரம்பிக்கிறார்கள். அதற்கு முன்னாலே அந்த காபிருடைய தலை கீழே விழுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொன்னார்கள், கூறினார்கள், ஜிப்ராயில் வந்திருக்கிறார், அவருடன் மீகாயில் வந்திருக்கிறார்கள், 3000 மலாய்க்காமார்கள் இந்த யுத்தத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள், நீங்கள் வெட்டுவதற்கு முன்னால் வெற்றினவர்கள் அவர்கள் தான், அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் தங்களை நம்பவில்லை, தங்களுடைய பலங்களை நம்பவில்லை, தங்களுடைய தந்திரங்களை நம்பவில்லை. மாறாக அல்லாஹ்விடத்திலே அவர்கள் ஒதுங்கினார்கள். இதுதான் எங்களுக்கு பத்ர் சொல்லித் தரக்கூடிய பாடம். எங்களுக்கு ஒரு தேவையா அல்லது எங்களுக்கு ஒரு கஷ்டமா? அல்லாஹ்விடத்திலே ஒதுங்க வேண்டும். மென்மையான ரீதியில், தாழ்மையான ரீதியில் அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும். யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்று அவனை அழைக்க வேண்டும். அப்போதுதான் எங்களுக்கு பதில் கிடைக்கிறது. சையதுனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாலிப வயது, அவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை. இவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் வேண்டும் என்ற ஒரு ஆசை அவர்களை வாட்டியது. அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள். எப்படி துஆ கேட்டார்கள்? அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறார், ரப்பி இன்னி வஹனல் அல்மு மின்னி, யா அல்லாஹ் என்னுடைய உறுப்புக்கள் எல்லாம் பலகீனம் அடைந்து விட்டது. வஸ்தஅலர் ராசு ஷைபா, என்னுடைய முடிகள் எல்லாம் நரைத்து விட்டது. வலம் அகும் பிதுஆஇக ரப்பி ஷகியா, யா அல்லாஹ் உன்னை தவிர வேறு எவரையும் எனக்கு அழைப்பதற்கு இல்லை. உன்னை அழைக்கும் நேரத்தில் நான் மூதேவியாகவும் இல்லை, நீ எனக்கு உதவி செய்வாயாக. அவருடைய பலகீனத்தை எடுத்து எம்புகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் தங்களுடைய பலகீனத்தை முன்வைத்தார்கள். ரப்பி இன்னி வஹனல் அல்மு மின்னி, யா அல்லாஹ் என்னை பலகீனமானவனாக நான் உன்னிடத்தில் முன்வைக்கிறேன். எனக்கு எந்த சக்தியும் கிடையாது, உண்மையான சக்தியாளன் நீதான். கொடுக்கக்கூடிய மோசி என்று சொல்லக்கூடிய சிவத்தை கொண்டவன் நீதான். கொடுக்கக்கூடியவன் நீதான், தடுக்கக்கூடியவன் நீதான். உன்னை தவிர எனக்கு தரக்கூடியவன் யாரும் இல்லை. யா ரப், எனக்கு உதவி செய்வாயாக, எனக்கு பிள்ளை பாக்கியத்தை தருவாயாக என்று அவர்கள் தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ்வை அழைத்தார்கள் என்று வருகிறது. இன்னொரு ரிவாயத்தின்படி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கராமத்து கிடைத்த நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்வை அழைத்தார்கள். உடனே அல்லாஹ் கூறுகிறார், யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா, ஜக்கரியாவே யஹ்யா என்று சொல்லக்கூடிய பிள்ளையை உங்களுக்கு நாங்கள் தருகிறோம். எதன் காரணமாக? அவர்களின் பலத்தின் காரணமாகவா, அல்லது அவர்களின் தந்திரத்தின் காரணமாகவா, அல்லது வேறு ஏதாவது காரணத்தினாலாகவா? இல்லவே இல்லை. மாறாக அவர்கள் அல்லாஹ்விடத்திலே வாடி நின்றார்கள்.
அல்லாஹ்விடத்திலே அவர்கள் தங்களுடைய இழிவான நிலைகளை வெளிப்படுத்தினார்கள். அதன் காரணமாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பதில் சொன்னான். அதே போன்று சையதுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இக்கட்டான ஒரு நிலை, மீனுடைய வயிற்றிலே விழுங்கப்பட்டார்கள். தற்போது அவர்களுக்கு தன்னால் எதையுமே செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. அவர்கள் அல்லாஹ்வை அழைத்தார்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், நீ தூய்மையானவன், சக்திகள் எல்லாம் உன்னை தவிர வேறு எவரும் பக்கமும் திரும்பப்பட மாட்டாது. தேவைகளின் போது உன்னை அன்றி வேற யாரும் அழைக்கப்பட மாட்டாது. அழைப்பதை விட்டு நீ பரிசுத்தமானவன், உன்னை நான் அழைக்கிறேன். லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர இலாஹ கிடையாது, உன்னை தவிர கொடுக்கக்கூடியவன் கிடையாது, உன்னை தவிர படைக்கக்கூடியவன் கிடையாது, உன்னை தவிர உதவி செய்யக்கூடியவன் கிடையாது. சுப்ஹானக, நான் உன்னை தூய்மைப்படுத்துகிறேன், என்னை பாதுகாப்பாயாக, என்னை பாதுகாப்பாயாக என்று அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சினார்கள். அல்லாஹ் என்ன கூறுகிறான்? அவர்கள் இப்படி இறைஞ்சவில்லை என்றால் கியாமத்து நாள் வரைக்கும் அவர்கள் மீனுடைய வயிற்றில் தான் இருந்திருப்பார்கள். என்றாலும் பத்ததாரகஹு நிஅமத்தும் மின் இந்தினா, அவர்களுக்கு எங்களுடைய நியமத்து அவர்களை அடைந்து கொண்டது, நாங்கள் அவர்களை பாதுகாத்தோம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, எதன் காரணமாக? அல்லாஹ்விடத்தில் அவர்கள் மூழ்கினார்கள், அல்லாஹ்விலே அவர்கள் பனாவானார்கள், அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள். தங்களுடைய கஷ்டத்தின் போது, தங்களுடைய துன்பங்களின் போது தங்களுடைய நிலைகளை ஒருமைப்படுத்தி இறைவனிடத்திலே தன்னுடைய உபூதியத்தை வெளிப்படுத்தினார்கள், அடிமைத்துவத்தை வெளிப்படுத்தினார்கள். அதைத்தான் அல்லாஹ் கூறுகிறான். ஆனா இந்த முன்கசிரத்தை குலூபுகும், கல்புகள் உடைந்த நிலையில் எந்த உதவியும் மற்று எவர்கள் எல்லாம் என்னை அழைக்கிறாரோ அவர்களுடன் நான் இருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இதுதான் பத்ர் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம். இக்கட்டான நிலை, இழிவான நிலை, பலமில்லாத நிலை, அவர்களுக்கு உதவி கிடைத்தது எதன் காரணமாக? அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மீண்டார்கள். தங்களுடைய தேவைகளின் போது தங்களுடைய அடிமைத்துவத்தை வெளிப்படுத்தினார்கள். யாரெல்லாம் தங்களுடைய அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நியமத்து கிடைக்கிறது. இன்னம சதகாத்து லில் ஃபுகராஇ, அல்லாஹ் தஆலா கூறுகிறான், சதக்காக்கள் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும்? ஃபுகராக்களுக்குத்தான். பணக்காரர்கள் தங்களுடைய சொத்துக்களை ஃபுகராக்களான எதுவுமே அற்றவர்களாக, எந்த உதவியும் அற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் பணக்காரர்கள் அவருடைய சதக்காக்களை கொடுக்க வேண்டும். அதே போன்றுதான் அல்லாஹ்விடத்தில் யாரெல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் ஃபுகராக்களாக, வறுமையானவர்களாக, உதவி அற்றவர்களாக, பலமற்றவர்களாக அல்லாஹ்விடத்தில் தன்னை வெளிப்படுத்துகிறார்களோ அல்லாஹ்வுடைய சதகாவான அல்லாஹ்வுடைய நியமத்துக்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கள் அந்த மனிதனுக்கு கிடைக்கும் என்பதை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனுக்கு மேலோட்டமான கருத்தும் இருக்கிறது, குர்ஆனுக்கு உள்ரங்கமான கருத்தும் இருக்கிறது. அதைத்தான் சூஃபியாக்கள் கூறுகிறார்கள். அவர்களை சொல்லும் போது அல் ஃபகீரு இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஃபகீர் என்று தங்களை அறிமுகப்படுத்துவார்கள். ஏனென்றால் யாரெல்லாம் தங்களுடைய ஃபக்கரை, தங்களுடைய வறுமையை அல்லாஹ்விடத்தில் முன்வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சதக்காக்கள் இருக்கிறது. இதுதான் அந்த பத்ரிலே நடந்தது. இதைத்தான் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அதன் காரணமாகத்தான் அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது. இன்னும் அந்த பத்ர் எங்களுக்கு சில விடயங்களை சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் யார் என்பதை அந்த பத்ர் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அது என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து யுத்தத்துக்கு அழைத்த போது அவர்கள் கூறுகிறார்கள், இன்னி அன்துரு இலா மசாரியல் கௌம், காஃபிர்கள் எந்த இடத்தில் வஃபாத் ஆகுவார்கள், நாளைய தினம் அவர்கள் எங்கே செத்து கிடப்பார்கள் என்பதை நான் கண்டு கொண்டிருக்கிறேன். ஹாதா மஸ்ரஉ ஃபுலான், இன்ன இடத்தில் இந்த மனிதன் சாகுவான், இன்ன இடத்தில் இந்த மனிதன் இறந்து கிடப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நாளைக்கு வரக்கூடிய விடயத்தை சொல்லி காண்பிக்கிறார்கள். இவைகள் பத்ர் எங்களுக்கு சொல்லித் தரக்கூடிய பாடம். அல்லாஹ்வுடைய தூதர் நாங்கள் நினைப்பது போன்று வெறுமனே சாதாரண மனிதர் கிடையாது. மாறாக அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை அறிவித்து கொடுத்திருக்கிறார். மட்டுமல்லாமல் நேற்று என்ன நடந்தது என்பதையும் பத்ரிலே அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் பத்ர் யுத்தத்திலே காபிர்களுடன் வந்தார்கள். அவர்கள் கைதியாக பிடிபட்ட போது அவர்களிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், ஏதாவது பணம் செலுத்திவிட்டு நீங்கள் சென்று விடுங்கள். அப்போது அவர்கள் கூறுகிறார்கள், தன்னிடத்தில் பணம் கிடையாது.
அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், நேற்றிரவு நீங்கள் உங்களுடைய அறையை பூட்டிக் கொண்டு உங்களுடைய மனைவியிடத்தில் சில சொத்துக்களை கொடுத்து இதை மறைத்து வைத்துக் கொள்ளுங்கள், நாளைக்கு யுத்தத்துக்கு தேவைப்பட்டால் அனுப்பி வையுங்கள் என்று சொன்னீர்களே, அது எங்க என்று கேட்டார்கள். அப்போது அவர்கள் திகைத்து போய் அதை எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். இது என்ன சொல்ல வருகிறது என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையான நபிக்கு, உண்மையான ரசூலுக்கு அல்லாஹு தஆலா இல்முல் கைப் என்று சொல்லக்கூடிய மறைவான சங்கதிகளை கொடுத்திருக்கிறார். அந்த காரணத்தினால் தான் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளத்திலே ஈமானுடைய கீறு அந்த இடத்திலே விழுந்து விட்டது என்று தாரீகுடைய உலமாக்கள் சொல்லி காட்டுவார்கள். அதைத்தான் அல்லாஹ் கூறுகிறார், ஆலிமுல் கைப், மறைவான சங்கதிகளை அறிந்தவன் யார் தெரியுமா? அவன் அல்லாஹுதான். லா யுதுஹிரு அலா கைபிஹி அஹதா, அதை யாருக்குமே அவன் காட்ட மாட்டான், யாருக்குமே அதை சொல்லிக் கொடுக்க மாட்டான். இல்லா மனிர்தலா மிர் ரசூலின், அவன் விரும்பின, அவன் பொருந்திக் கொண்ட ரசூலுக்குத்தான் அதை கொடுப்பான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையில் உண்மையான ரசூலாகிய கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தார். பத்ருடைய சந்தர்ப்பத்திலே அவர்கள் நேற்று நடந்ததையும் சொன்னார்கள், நாளைக்கு நடக்க போகிறதையும் சொன்னார்கள், இன்று நடந்ததையும் இன்று நடக்கப் போகிறதையும் சொன்னார்கள். அதனால் பத்ர் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய பாடங்களில் அல்லாஹ்வுடைய தூதருடைய பாடமும் முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது. அந்த பத்ர் எங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தன்மைகளை நாங்கள் விளங்க வேண்டும். அவர்களின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் நாங்கள் இறைஞ்ச வேண்டும். சஹாபாக்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே அவர்களுக்கு மழை இல்லாமல் போன நேரத்திலே அவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டு மழை வேண்டினார்கள். புகாரிலே வந்திருக்கிறது. அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹும்ம இன்னா நஸ்தஷ்ஃபிஉ பிக பி அம்மி நபியிக, உன்னுடைய நபியுடைய சாச்சாவான அப்பாஸை கொண்டு, பெரியப்பாவான அப்பாஸை கொண்டு உன்னிடத்தில் நாங்கள் துஆ கேட்கிறோம் என்று அவர்கள் கேட்டார்கள். அவர்களுக்கு மழை கிடைத்தது. இது சஹாபாக்களுடைய வாழ்க்கை. அதே போன்று உண்மையான சஹாபாக்கள், பத்ரீன்கள், இஸ்லாத்துக்கு கஷ்டப்பட்ட தியாகிகள், இவர்களை கொண்டு நாங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கும் போது நிச்சயமாக எங்களுடைய துஆக்கள் கபூலாக்கப்படுகிறது. எங்களுடைய துஆக்களுக்கு அல்லாஹ்விடத்திலே கபூலுடைய அந்தஸ்து கிடைக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் எல்லாம் எங்களுடைய துஆக்களை ஆக்கிக் கொள்வோமாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த ரமலானிலே சொல்லப்பட்ட அத்துணை பாக்கியங்களையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுக்கு ரஹ்மத்து செய்தருள்வாயாக. நரகத்தை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கஷ்டங்களை போக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களில் எவர்களெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய நோய்களை எல்லாம் நீக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களில் எவர்களெல்லாம் ஏழைகளுக்கும் வயோதிபர்களுக்கும் உதவி செய்கிறார்களோ அவருடைய ஜக்காத்துக்களையும் சதக்காக்களையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. அவர்களுக்கு மென்மேலும் பரக்கத்து செய்வாயாக. ஏனைய காலங்களில் இன்னும் முஸ்லிம்கள் பரக்கத்து செய்யப்பட்டு ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்களாக முஸ்லிம்களை ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களை பேணுதல் உள்ளவர்களாக ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய தீனிலே விளக்க முடியவர்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக. எங்களுடைய துஆக்களை பத்ர் சஹாபாக்களுடைய பொருட்டினால் ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஷா வ பரா வ خلقல் மா வஸ்ஸரா وعبدا كل شيء وبرا لا يغيب عن بصره دبيب النمل في الليل إذا سرى ولا يحجب عن علمه مثقال ذرة في الأرض ولا في السماء أحمده على نعمه التي لا تزال تطرى وأصلي وأسلم على سيدنا محمد المبعوث في أم القرى وعلى صاحبه أبي بكر بلا مرى وعلى عمر الفاروق الملهم وهو بنور الله يرى وعلى عثمان زوج ابنتيه ما كان حديثا افترى وعلى علي أبا السبتين نعم فتى. أوصيكم عباد الله، أوصيكم أولا بتقوى الله جل جلاله. الله يقول وبقوله يهتدي المهتدون. فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد نصركم الله ببدر وأنتم أذلة. وقال تعالى رب هب لي من لدنك نصيرا. وقال تعالى قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. وقال النبي صلى الله عليه وآله وسلم إنما أنا رحمة مهداة. أسأل الله جل جلاله أن يوفقني وإياكم
وأستغفر الله لي ولكم ولجميع المؤمنين والمؤمنات فاستغفروه إنه هو الغفور الرحيم. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله وكفى وصلاة وسلاما على النبي المصطفى سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. اتقوا الله العظيم. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من 1000 شهر. تنزل الملائكة والروح فيها بإذن ربه من كل أمر سلام هي حتى مطلع الفجر. اللهم أرض عن ساداتنا أبي بكر الصديق رضي الله عنه، وعن سيدنا عمر الفاروق رضي الله عنه، وعن سيدنا عثمان بن عفان رضي الله عنه، وعن سيدنا علي بن أبي طالب رضي الله عنه، وعن التابعين والتابعين وعن الصحابة كلهم أجمعين. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين وانصرنا على القوم الكافرين. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار ولا تشوي خلقنا بالنار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهاكم عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أعلى وأكبر والله يعلم ما تصنعون.